நம்பப்படுது உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கிறதை விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாசிகள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது, சந்தர்ப்பங்கள் சாதகமாக இருக்காது. ஒவ்வொரு அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். ஜெபித்து கொண்டு இருக்கிறது உங்கள் கடமை. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஸ்தோத்தரிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. சூழ்நிலைகள் மாறல. நைட்டு ஜெபித்து பார்த்தா காலைல நடக்கும், நடந்துருக்குது. சில சமயம் இப்போ சமீபத்தில் சுத்தமாக கர்த்தர் கேட்காத மாதிரி இருக்குது. சோதனைகளை உபவாசித்தா இன்னும் சுத்தமாக கேட்காத மாதிரியே இருக்குது. சாதாரண ஜெபம் பண்ணாலே கேட்டிருந்த ஜெப குறிப்புகள்லாம் இப்போது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம், அது முடிவுக்கு வர மாட்டேன்து. இப்படி இருந்தால் என்ன பிடிக்கிற விளையாட்டு இது? என்ன திருவிளையாடல், தேவனோட திருவிளையாடல் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நினைக்க தோணுது. ஆனால் இங்கே ஊர்ஜிதப்படுத்தி தேவனுடைய தூதன் வந்து சொல்லுகிறான், நீங்கள் ஒரு குமாரனை பெறுவீங்க, பயப்படாதே, உன் வேண்டுதல் சமுதிரம் எட்டி இருக்கிறது, நீங்கள் குமாரனை பெறுவாய். நான் முதிர் வயது, என் பெண் ஜாதிக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் தெரியாமல் தான் காபிரியல் அனுப்புகிறாரா கர்த்தர்? இல்லை, பேசுகிறது எவ்வளோனா நாம் பேசலாம் சகரியாவுடைய அவிசுவாசத்தை குறித்து. அந்த சூழ்நிலையில் என்ன பேசுகிறாங்கன்றது தான் முக்கியம். நான் அதனால தான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன், இந்த சூழ்நிலையை பாராமல் கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ஐயா, நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்பு பழைய ரட்சிப்பையா, முடிவு போது நிலைத்து நிற்போம் தான் ரட்சிக்கப்படுவான். நீதிமானே ரட்சிக்கப்பட வேண்டும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா? பாவிக்கும் தேவபக்தி அற்றவனுக்கு பங்கேது. என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், என்னைக்கோ சாட்சி சொன்னோம், அது இல்லை. ஆனால் தினமும் நமக்கு அந்த ரட்சிப்பு வேணும்னு சொல்கிறேன். அந்த ரட்சிப்பு எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும்? வேத வசனாலும் வரும். என்ன, வேதத்தை படிக்கிறது கிடையாது, அதனால விசுவாசம் குறைய வந்திருக்கு. வேதத்தை படிக்க படிக்க படிக்க, நான் சொல்கிறது நல்ல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வச்சு படிக்கணும். எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ கவனித்து படிக்கிறீங்க என்பது, எவ்வளோவாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார், எத்தனை வசனங்களில் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார் என்பதோ அதுதான் முக்கியம். சில பேர் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வேத வசனம் வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஏன்? அப்புறம் விசுவாசம் இருக்காது. தீர்க்கதரிசிகள் மேலே விசுவாசம் இருக்கும். ஜபம் அங்கே நடக்குதுன்னா ஓடுற விசுவாசம் இருக்கும். அப்போ கூட அந்த உச்சக்கட்டம் இருக்கு இல்லையா, எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னுமா. பக்கத்தில் இருக்கிறவங்க நடந்துச்சு, என்ன பண்ணான், இப்படி ஒரு குத்து விட்டான், அப்படி ஒரு குத்து விட்டான், அவ்வளோதான், இதுப்பா இங்கே குத்து வாங்கின்னு வரதுக்கு தான் போச்சு. அப்புறம் வரப்பவும் சொல்லுவேன், எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது, எனக்கு முதல்ல தெரியும், யார் யாருக்கோ நடக்கும் அற்புதம்லாம், எனக்கு நடக்காது. அப்படி ஏன் போகிற? தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை விட்டு, சிருஷ்டிகர் மீது இருக்கிற விசுவாசத்தை விட்டு சிருஷ்டியின் மீது விசுவாசம் பாயுதுன்னு அர்த்தம். ஃபுல் ஃபோக்கஸ் மனுஷங்க மேலே, ஊழியக்காரங்க மேலே, ஊழியர்கள் மேலே, இது சரிப்பட்டு வராது.